இந்த 2026ல களமெட்டுல எந்த ராசிக்காரங்களை போட்டு பொல பொலன்னு பொழக்க போறாங்க? துலாம் எல்லா விஷயமும் கத்துக்கிறோம், எல்லாத்துக்கும் நான் தெரியும் தெரியும் தெரியும்ன்ற மாதிரி பண்ணிட்டு, அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்லி தரேன்ற மாதிரி யாருக்காவது கத்து கொடுப்பாங்க. லாஸ்ட் அந்த யாருக்கு கத்து கொடுத்தாங்களோ அந்த ஸ்டூடெண்டே வந்து இவங்களுக்கு எதிர்க்க கடை போடுவாங்க. நம்ம வீட்டுல தானப்பா தொழில் கத்துக்கிட்டான், திடீர்னு பார்த்தா என்னடா எனக்கே எதிர்க்க கடை போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி நிலை. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி. நான் சிங்கம்பா, நான் காட்டுல தனியா தான் இருப்பேன், எங்களை மாதிரி கெத்தா இருக்க முடியுமா? நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி 400 ரவுடிதான் கெத்து காட்டிட்டு தெரியற ஆள் தான். என்னன்னா எல்லாமே தெரியுங்க, எல்லாத்தையும் தெரிஞ்ச மனுஷன் தனக்குள்ள வச்சுக்கணும்ல. கடைசி நிமிஷத்துல நான் இவர் ஃபாலோ பண்ணவங்க எல்லாம் மேல வந்துருவாங்க, இவர் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு கீழே போயிட்டு எனக்கு இது தேவையா, எனக்கு ஏன்டா இப்படி ஒரு நிலைமை அப்படின்ற அளவுக்கு கூனி குறுகி போய் நிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வரும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மகரம். என்னைய மாதிரி நல்லவே வேணா பாத்துருக்கோமா, நானே தாண்டா எனக்கு தாண்டா வினையவும், என் வாய் தாண்டா வினையவும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வேணும் வேணும்னு நினைச்சேன், லாஸ்ட்ல என்னைய மட்டும் வச்சு பொழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிலையெல்லாம் வரப்போகுது. ரொம்ப கவனமா இருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சுயநலம் இல்லாம பொதுநலம், அதுவும் பாத்தீங்கன்னா தன்னோட குடும்பத்துக்காகவே டெடிகேட்டடா இருந்துட்டு குடும்பத்தினாலேயே வாங்கின அடியெல்லாம் போதும்டா சாமி அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலைமை வரும். கவனமா இருங்க.